வணக்கம். நான் உங்க தங்கம் டெய்லர். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம டெய்லர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு முக்கியமான கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச தகவல் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட போறேன். நீங்களே ஒழுங்கா வீடியோ போட மாட்டேக்கீங்க. நீங்க சொல்லி நாங்க என்ன கேட்கறது அப்படின்னு நினைக்காதீங்க. நான் எனக்கு தெரிஞ்சது, நான் என்னோட அனுபவத்த வச்சு மட்டும் உங்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்க போறேன். நான் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிட்டு. ஒரு சில காரணங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை தெரியல அப்படின்னாலும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் என்னோட காரணத்தையும் நான் சொல்றேன். அதனால நம்மளோட டெய்லர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கும் இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாரோட சூழ்நிலைகளுமே வந்து ஒரே மாதிரி அமையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. அவங்கவங்க உடல்வாகு பொறுத்து அமையும். அந்த மாதிரி நமக்கு அப்பப்போ ஏதாவது ஒன்று வரும். வந்துக்கிட்டே தான் அப்படி இப்படியே நம்மளை வந்து கஷ்டப்படுத்திகிட்டே தான் இருக்கும். மறுபடியும் தானாக சரியாகும். இப்படி தான் வந்து கொஞ்ச நாளாகவே போயிட்டு இருக்கு. எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமுமே இல்லை. நான் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணலை அப்படின்ட்டு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும், உங்களுக்கு நல்ல வீடியோ தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ கொஞ்ச நாளாகவே நான் வந்து வீடியோஸ் வந்து கொடுக்கல. ரொம்ப கேப் விட்டு விட்டு ஏதோ 1, 2 வீடியோ மட்டும் கொடுத்துருப்பேன். அப்படி இல்லைன்னா சும்மா ஒரு ப்ளவுஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு அதிலே இதிலே நம்ம வந்து எதையாவது ஒன்று சொல்லி தானா முன்னாடி வீடியோ வந்து போட்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து கொடுத்தா நல்ல வீடியோ தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு மாதிரிப்பட்ட வீடியோக்கள் வந்து எடுத்து உங்களுக்கு அப்லோடும் பண்ணலை. சுத்தமாக நான் எடுக்கவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம வீடியோக்களில் கூட ஏற்கனவே வந்து சொல்லியிருப்பேன். நிறைய பேர் வந்து பார்த்துட்டு எனக்கு நிறைய கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க. என்னோட கஷ்டத்தை உங்களோட கஷ்டம் போலவே நினச்சி அந்த அளவுக்கு எனக்கு வந்து கமெண்டில் நீங்கள் வந்து ஒவ்வொரு வார்த்தைகளை வந்து பதிவு பண்ணியிருந்தது ரொம்ப ஒரு சந்தோஷமாக தான் இருந்தது. ஏன்னா உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் நானும் மேலே வர முடியும். அதே மாதிரி உங்களோட ஆசீர்வாதமும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னோட நோயுமே சீக்கிரம் சரியாயிரும். அது அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் கஷ்டமாக இருந்தாலும் நான் வந்து ஒரு சில வீடியோக்களில் வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வந்து நான் சொல்லியிருப்பேன். அது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு ஆறுதலாக 4 கமெண்ட் போட்டாங்க அப்படின்னா நமக்கு மனசுக்கு நல்லா இருக்கும்ல, அதுக்காக தான். ஆனால் அது வந்து உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் எப்போவுமே வந்து கொடுக்க மாட்டேன். என்னோட அனுபவத்தில் வந்து நான் சொல்கிறத ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரி நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். என்ன காரணம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து கை வலியில் வந்து எனக்கு வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. அது வந்து எனக்கு ஒரு சில காரணங்களால் அந்த மாதிரி இருக்குதுன்னு வைங்க. இப்போ எனக்கு இருக்க மாதிரியே எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்ட்டு இல்லையே. நிறைய பேர் வந்து நம்மளோட நல்லா வேலை செய்கிறவங்களும் நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க. ஒரு சில பேரோட உடம்பு அப்படி இருக்கும்னு வைங்க. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் அப்படி இப்படிமாட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் போகும். அந்த மாதிரி தான் அப்பப்போ இருந்துகிட்ருக்கு. அதனால் நான் வந்து அதை ரொம்ப பெரிய விஷயமா எடுக்க மாட்டேன். ஆனாலும் எந்த இடத்துல நான் உடஞ்சி போவேன் அப்படின்னா, இந்த நமக்கு வந்து வீட்டு வேலைகள் வந்து செய்ய முடியாமல், நம்மளோட அன்னன்னைக்கு உள்ள வேலைகளை வந்து செய்ய முடியாமல் அடுத்தவங்கள வந்து நம்ம எதிர்பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே உள்ளது தான். ஏன்னா நம்ம வீடு நம்ம வேலை அப்படிங்கும்போது நம்ம தான் அதை வந்து அந்தந்த இடங்கள் வந்து பொறுப்பாக பார்த்துக்கிடுவோம் இல்லையா. அப்படி தான் இந்த தீபாவளி வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் தான் போச்சு எனக்கு. நம்மளுக்கே ஒரு நேரத்தில் வந்து என்னடா இது நமக்கு இப்படியெல்லாம் நடக்கு, யாரோட கண்ணும் பட்டிருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோன்ற மாதிரி தான் இந்த டைம் வந்து இருந்தது. இப்போ நான் வந்து தச்சிட்ருக்கேன் பாருங்க. இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்கோம். ரொம்ப துணிகள் வந்து தைக்கலை. இருந்தாலும் ரொம்ப ஒரு முக்கியமாக முன்கூட்டியே வாங்கி வச்ச ப்ளவுஸ் எல்லாம் இருக்குது பாருங்க. அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு 2, 3 ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தது கட் பண்ணலைன்னா கூட நம்ம வந்து அப்படியே அவங்ககிட்ட கேட்டுட்டு யார்கிட்டையாவது தைக்க முடியும்னா தச்சுக்கிடுதீங்களா அப்படின்ட்டு கேட்டு கொடுத்துருக்கலாம். கட் பண்ணி வச்சதை என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்கள். ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம கட் பண்ணதை நம்ம தான் தைக்க முடியும். அதனால் அப்படி இப்படி வச்சுருந்தேன். அதுவும் கொஞ்சம் மாடலும் வச்சு கேட்டிருந்தாங்களே, அது அந்தாலும் இருந்தது. தைக்கலாம் அப்படின்ட்டு நம்ம எடுத்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நான் அதுவும் ஒரு வீடியோ வந்து என்னோடய குக்கிங் சேனலில் வந்து போட்டிருந்தேன். ஏன்னா இந்த சேனலில் வந்து போடல. எல்லாருமே பார்க்கும்போது அந்த டைமில் வந்து இந்த அளவுக்கு இவங்க இப்படி தையல்னால கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நினச்சிடக்கூடாது இல்லையா. அதனால நான் அந்த சேனலில் தான் வந்து கொடுத்துருந்தேன்.
ஏன்னா இதில் வந்து நம்ம டெய்லரிங்னா டெய்லரிங்குக்காக மட்டும்தான் நம்ம இந்த சேனல் அப்படியே ஒதுக்கி வைக்கணும். அதில் வந்து நல்ல கருத்துக்களை மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த சேனலில் எதையுமே வந்து சொல்லலை. அதில் உள்ள வீடியோ வந்து பார்த்துருந்தவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கும். இந்த துணி வந்து தச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஊசி உடஞ்சிட்டுன்னு மாற்றினேன். மாற்றும் போது கையிலையும் அந்த ஊசி வந்து பட்டுட்டு, இது கவனக்குறைவு கண்டிப்பாக. ஏன்னா நான் வந்து அந்த டைமில் வந்து ஒரு மனநிலையிலே இல்லை. ஃபுல்லாக அந்த மாத்திரை மருந்து எடுத்துகிட்டே இருந்தேன் பாருங்க. அப்பப்போ கண்ட கண்ட நேரம் கண்ணு கட்டிக்கிட்டு தூக்கம் வரும். அப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலை அப்படின்னா அந்த கையெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த வேலைகளில் வந்து கரெக்டாக கவனம் செலுத்த முடியாமல் அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துட்டு இருந்தது. அதனாலேயே நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்த துணிகளை கூட அந்த டைமில் அதுக்கப்புறமா நான் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். அது இல்லாமல் வலது கையில் வேற அந்த ஆள்காட்டி விரல் இருக்குல்ல, அது வந்து நமக்கு துணி தைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணுறதே அந்த விரலில் தான் இருக்கும். அப்போ அது இல்லாமல் நமக்கு எதுவுமே பண்ண முடியாது. அதுலேருந்து நல்லா அடி வாங்கிட்டு சரின்ட்டு அப்போது தச்சு வச்சுருந்த துணிகள் எல்லாமே நான் அப்படியே வச்சுட்டு கேட்டவங்களுக்கு எல்லாருமே காரணத்தை சொல்லிட்டேன். நம்மளும் புரிஞ்ச கஸ்டமர் உண்மையாகவே ரொம்ப நமக்கு வந்து நிறைய சப்போர்ட் வந்து கொடுத்தாங்க. யாரையுமே நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை. முடியாதும்மா என்னால் உடம்புக்கு முடியலை அப்படின்னு சொன்னதுமே ஒரு சில பேர் வந்து புரிஞ்சுக்கிட்டு சரிக்கா உங்களுக்கு ஏன் இப்படி அடிக்கடி வருது அப்படின்ட்டு அவங்களே ரொம்ப வருத்தப்பட்டு தான் போனாங்க. எதனால் அப்படின்னா நம்ம நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு நம்ம வந்து அவங்க விருப்பப்படி பிடிச்ச மாதிரி துணிகள் வந்து தைச்சி கொடுக்க முடியும். அதே மாதிரி கஸ்டமரும் நல்லா இருந்தால் தான் நாமளும் வந்து நம்ம துணி தைச்சி கொடுப்போம். அவங்க வந்து அதற்குள்ளே காசை கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த தீபாவளி கொஞ்சம் ரொம்பவே எனக்கு உண்மையாகவே சொல்கிறேன், மனசளவில் ரொம்ப வந்து நான் உடஞ்சி போனது இந்த டைமாக தான் இருக்கும். முன்னாடியெல்லாம் விட எனக்கு அப்பப்போ இந்த கைவலி வந்து வரும் போகும். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் மெடிசன் எடுத்தேன்னா சரியாகிற மாதிரி இருக்கும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா கையில் இருந்து கழுத்து வரைக்குமே நல்ல வலி. அந்த வலியோட நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படி என்னால் வெளியில் சொல்லவும் முடியலை. யாராவது சொன்னாலும் என்ன சொல்லுவாங்க, இப்படி இது எப்போவாவது ஒன்றுனா சொல்லிகிட்டே இருக்காளே அப்படின்ட்டு இருப்பாங்களே, அப்படி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் மனசுக்குள்ளே வச்சு ரொம்ப ஒரு கஷ்டத்தில் தான் நான் வந்து போயிட்டுருந்தேன். அது இல்லாமல் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து நம்மளோட வருமானம் அந்த இடத்துல ஸ்டாப் ஆகுது அப்படின்னாக்கி ரொம்பவே ஒரு மன கஷ்டம் இருக்கும். அதை வந்து அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நம்மளோட வருமானம் வரல, நம்மளால் உடம்புக்கு முடியாத ஒரு சூழ்நிலையில் உட்காந்து சும்மாவே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து மனசில் தோண ஆரம்பிச்சிட்டுன்னா அந்த வலி நம்ம உடம்புல இருக்க வலியை விட அதிகமாகவே இன்னும் வலிக்கும். அந்த மாதிரி தான் இப்போ கொஞ்ச நாளாக போயிட்டே இருந்தது. அப்புறம் இந்த துணிகள் எல்லாமே ஒரு பக்கம் மூட்டை கட்டி ஒதுக்கி வச்சாச்சு. நிறைய துணிகள் வந்து ரிட்டன் வந்து கொடுத்துட்டோம். ஏன்னா ஒரு 2 மாதம் ஒரு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்து பாருங்கள் எப்படி சரியாகுது அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க. அதனால் அந்த மாதிரி தான் போயிட்டுருந்தோம். ஏன்னா வலியுமே அந்த அளவுக்கு இருந்தது, அதிகமாக இருந்தது. இப்போ வந்து நான் தச்சுட்டு இருக்கக்கூடிய துணி பார்த்திங்கன்னா நான் முதலே சொன்னேன், தீபாவளிக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே கட் பண்ணி வச்சது. இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா நான் உடம்புக்கு முடியலைன்னு சொன்னதுமே அவங்க வந்து சுத்தமாக துணியே கேட்கவே இல்லை. ஏன்னா நம்மளை ஒரு 13 வருஷம் 12 வருஷமாக நம்மக்கிட்ட தைச்சிட்டே இருக்காங்க ரெகுலர் கஸ்டமர். அவங்களுக்கு வந்து நம்மளோட சூழ்நிலை தெரியும் இல்லையா, அதனால் அவங்க அதுக்கப்புறமா சரி கேட்காண்டா அவங்களாம் முடிஞ்சால் எப்பமா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஆனால் எனக்கு மனசில் பார்த்திங்கன்னா ரொம்ப உறுத்திட்டே இருந்தது. ஒருவேளை கோபத்தில் இருப்பாங்களோ, நம்மக்கிட்ட ஃபோனே பண்ணல. ஏன்னா என்னாலையும் பண்ணி சொல்ல முடியலை, மனசுக்கே ஒரு மாதிரி இருந்து பதில் சொல்லவும் முடியலை. நம்ம தைச்சிட்டு ஃபோன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த ப்ளவுஸே பார்த்திங்கன்னா நான் தைக்க ஆரம்பித்தே கிட்டத்தட்ட ஒரு வாரமாக கொஞ்சம் கொஞ்சமாக தச்சு எடுத்தேன். அதுக்கப்புறம் மாடல் எல்லாம் முடித்து அதெல்லாம் வீடியோ எடுத்தேன். நம்ம வந்து மாடல் தைக்கும், அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை மட்டும் எடுத்துட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோக்கள் வந்து கொடுக்கும்போது தான் மனசளவில் நானுமே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகின மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா எதையாவது போட்டு சிந்திச்சுக்கிட்டு ஒரு கவனம் வந்து ஒரே இடத்துல இல்லாமல் அதையும் இதையும் மனசில் போட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்கோமா, அப்லோட் பண்ணுறோமா, அதெல்லாம் எடிட் பண்ணும்போது வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது இந்த மாதிரி எல்லாமே இதில் வந்து வரும்போது இந்த வேலையிலையும் கொஞ்சம் கவனம் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த வீடியோலையும் கவனம் செலுத்துறது, அது இல்லாமல் அதுக்கப்புறமா நீங்கள் கொடுப்பீங்க பாருங்கள் கமெண்ட்ஸ், அதுக்கு எல்லாமே நான் வந்து என்னால் முடிஞ்சது ரிப்ளை பண்ணுவேன். நிறைய இதுக்கு ரிப்ளை கூட பண்ண முடியாமல் சில நாளில் இருந்திருப்பேன். அதனால் அந்த மாதிரி நம்ம மனசில் வந்து போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்காகவே நிறைய நம்ம வந்து துணிகள் தைக்க முடியலை அப்படின்னாலும் நம்ம வந்து சேனலுக்காகையாவது கொஞ்சம் கொஞ்சம் துணிகள் தைக்கிறதையாவது நம்ம வந்து அதில் வீடியோஸ் எடுத்து கொடுக்குற மாதிரியாவது பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம வீட்டு வேலைகள் நார்மலாக எப்பவும் போல்
கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்து எடுத்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன். முடிஞ்சால் ஒரு வாரத்துக்கு ஒரு 2 வீடியோவாவது வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனையில் இருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் வந்து பழைய மாதிரி கொடுப்பீங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால் உங்களால் முடிஞ்ச ஆதரவை எனக்கு கொடுங்க. நான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் வந்து இனிமேல் தொடர்ந்து கொடுக்கறதுக்கு வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணுறேன். ஏன்னா நான் சொல்லிட்டேன், எனக்குமே அதுதான் வந்து என் மனசுக்கு வந்து திருப்தியை கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், டெய்லர்ஸாக இருக்கட்டும், டெய்லர்ஸ் தான் நம்மளுமே நம்ம சப்ஸ்கிரைபர் அது ஒன்று. அவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு சில பாயிண்ட் அதை வந்து கண்டிப்பாக சொல்லணும். அதுக்காக தான் நான் அந்த வீடியோ எடுத்ததே. அதை சொல்லாமல் நான் வந்து என் பழைய கஷ்டத்தெல்லாம் சொல்லி உங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருந்த மாதிரி என்னதோ தோணுது. இப்போ பாருங்கள், நான் அந்த வீடியோவில் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் வந்து கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். துணிகளோட சேர்த்து ஒரு மாஸ்க்கும் இருந்தால் அதையும் நான் எடுத்து வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் என் வேலையை வந்து ஆரம்பித்தேன். அதுக்கு காரணத்தையும் நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு அடிக்கடி வந்து தும்மல் வந்துக்கிட்டே இருக்கு. அலர்ஜி வந்து ஸ்டார்ட் ஆகி 1 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு, போன வருஷமே வந்து நான் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த குளிர் டைம்லலாம் கொஞ்சம் அலர்ஜி அதிகமாகி ரொம்ப முடியாமல் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆவிது. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க வந்து ஒரு 8 மாதம் என்ன மருந்து எடுக்க சொன்னாங்க. ஒரு மனுஷனுக்கு எத்தனை மருந்து தாங்க எடுக்கிறது? உண்மையாகவே வாழ்க்கையை வெறுத்த மாதிரி தான் இருக்குது ஒரு சில நேரங்களில் நினைக்கும் போது. அலர்ஜிக்கு 8 மாதம் மருந்து எடுக்க சொன்னாங்க. நான் வந்து அப்படி இப்படிமா ஒரு 2, 3 மாதம் போல் மருந்து எடுத்திருப்பேன். எனக்கே மாத்திரை மருந்து சாப்பிட்டு சுத்தமாக போர் அடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த மாத்திரை மருந்தெல்லாம் விட்டுட்டோமா, பழைய குருடி கதவு திறடி அப்படிங்கிற கதையாக தான் மறுபடியும் ஆயிட்டு. அந்த இப்போ தும்மல் எல்லாம் வந்துட்டே இருக்கு. அப்பப்போ கொஞ்சம் எதையாவது நினச்சி டென்ஷன் ஆகணுட உட்காந்துருந்து அழுதுருவேன் ஒத்தைக்கே இருக்கும்போது. அது ஒரு காரணம். டென்ஷன் ஆகக்கூடாது, எதையும் நினச்சி அழக்கூடாது. அழுததுமே நமக்கு வந்து கண்ணிலலாம் தண்ணி வந்துட்டு அப்படின்னாலும் அந்த அலர்ஜி வந்து அதிகமாகும். அப்படி இப்படின்னு பல காரணங்கள் இருக்குது. நம்மளே தான் நம்மளை கெடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே தெரியும். ஆனாலும் கண்ட்ரோல் பண்ணவும் முடியலை. நான் இப்போ எதுக்காக இதை இவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம வந்து மனசை தளர விடக்கூடாது. அப்போ ஒரு நோய் இல்லைன்னா இன்னொரு நோய் தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். அதுக்கு நான் ஒரு உதாரணம். என்ன மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து துணி தைக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். அப்பப்போ தண்ணி வந்து ஒரு பாட்டிலில் வச்சுட்டு தண்ணி குடிங்க. நல்ல குளிர்ந்தாகாரங்கள் வந்து எடுங்க. சாப்பாடு விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து சாப்பிடுங்க. கொஞ்சம் அதிகமாக நமக்கு துணிகள் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம சாப்பாடை வந்து கவனிக்கவே மாட்டோம். அதுதான் மெயின் காரணம். அதனால நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சாப்பாடும் எடுத்துட்டு நம்மளால் எவ்வளோ முடியுதோ அது வரைக்கும் தைங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு உழைக்கிற வயசில் தான் உழைக்கவும் முடியும். ஒரு வயசுக்கு அப்புறம் நம்ம உடம்பு வந்து நம்ம சொல்கிற மாதிரி கேட்கவே செய்யாது. அதுக்கு பிறகு நம்ம வந்து நோயின்னு ஹாஸ்பிட்டலாக திரிகிறதுக்கு நம்ம வந்து ஆரம்பத்திலே அதை வந்து சரி பண்ணிடலாம். நான் என்னோடய அனுபவத்தை மட்டும்தான் சொல்கிறேன். ஒரு சில பேர் இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படி கூட நினைக்கலாம். இளமையில் எதுவுமே தெரியாது. போக போக நமக்கு ஒரு வயசு வர வர நிறைய வித்தியாசங்கள் நம்ம உடம்புல தெரியும். நம்ம வீட்டில் இருந்து செய்கிறோம், துணி தைக்கிற வேலை தானே, இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்ட்டு எப்பவுமே யோசிக்காதீங்க. நம்ம வந்து துணி கட் பண்ணும்போது கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வந்து ஒரு காட்டன் நைட்டி வந்து போட்டிங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் தைச்சிட்டு நம்ம எந்திரிக்கும் போது அப்படி ஒரு பொடி பொடியாக தூசியாக நம்ம உடம்பு ஃபுல்லாகவே அந்த நைட்டியில் வந்து ஒட்டியிருக்கும். அந்த மாதிரி காட்டன் சேரீயுமே கட்டிருக்கும் போதுமே அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ இப்படி தான் நம்ம காற்றுலலாம் பறந்து நமக்கு வந்து மூக்கோடி வாய் வழியாலாம் நம்ம வந்து நார்மலாக எப்பவும் போல் இருக்கும்போது அது வந்து உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உள்ளே போனால் எங்கே போகும் சொல்லுங்கள்? நம்மளுக்கு உள்ளே இருக்க உறுப்புகளில் போய் அது வந்து அசடு மாதிரி பதிஞ்சு அதை நமக்கு நாளாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து உண்டாக்க தான் செய்யும். அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். நான் வந்து இப்போ அடிக்கடி அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. கைவலிக்கான காரணம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அடிக்கடி கத்திரி வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒவ்வொரு டைமும் நூல் கட் பண்ணும்போது கத்திரி வச்சு கட் பண்ணுவோம். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அந்த சின்ன கட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்பப்போ ரொம்ப வெயிட் இருக்காது, நம்ம கைக்குள்ளே எடுத்து வச்சுட்டு வேலை செய்கிற மாதிரி இருக்கும். மிஷினில் இருக்கும்போது அதை வந்து வச்சு வேலை செய்யுங்க. அது இல்லாமல் நம்ம வந்து கட் பண்ணும்போது கண்டிப்பாக கொஞ்சம் ஹெவியான கத்திரி தான் இருக்கணும். அது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரியே பார்த்துடுங்க. ரொம்ப வந்து கொஞ்சம் அங்கங்கே கட் பண்ணும்போது அழுத்தி கட் பண்ணும்போது கண்டிப்பாக எலும்புகளில் வந்து பாதிப்பு வரும் அப்படின்ட்டு வந்து டாக்டர் வந்து சொன்னாங்க. நம்ம வந்து எல்லாமே மோசமானதுக்கு அப்புறம் தானே அடுத்தவங்க சொல்கிற புத்திமதியெல்லாம் ஏற்றுக்கிடுவோம். ஆரம்பத்தில் நமக்கு எதுவுமே தெரியாது, நமக்கு என்ன வரும் அப்படின்ட்டு தான் இருப்போம். அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். அதனால தான் நான் இப்போ வந்து திரும்பவும் உங்களுக்கு இந்த அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன். நம்மளோட உடம்பை நல்லா பார்த்துட்டோம் அப்படின்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்போது நம்ம வந்து நிறைய நாட்கள் வந்து ஹெல்த்தியாக வேலை செய்யலாம். எந்த தடங்களுமே இருக்காது. நம்ம விருப்பத்துக்கு சந்தோஷமாக இருக்கலாம். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான்
கட் பண்ணும்போது கத்திரி விஷயத்தை வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க. அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சின்ன அந்த கட்டர் வந்து வாங்கி வச்சுக்கிடுங்க. அது வந்து கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். கொஞ்சம் திக்கான துணிகளை கட் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய கத்திரி வச்சு கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துடுங்க. இவ்வளோ தாங்க. நான் வந்து என்னோட அனுபவத்தை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யார் மனசையும் கஷ்டப்படுத்தணும், நீங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணாத அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் எப்போவுமே யோசிக்க மாட்டேன். நான் வந்து ஒரு சில பிரச்சனைகளை சந்தித்தேன் பாருங்க. அது வந்து உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் இவ்வளோ சொல்லியிருக்கேன். அவ்வளோதாங்க. இன்னைக்கு வந்து இந்த வீடியோவ 2, 3 நாள் கொஞ்சம் கொஞ்சம் நேரமா நான் எடுத்து ஒரு ப்ளவுஸும் வந்து முடிச்சிருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு வேலை செய்யும்போது மனசுக்கும் திருப்தியா தான் இருக்கு. எப்பவுமே நம்மளோட தொழில் தான் நமக்கு நெறைய இடங்கள்ல வந்து கை கொடுக்கும். அதனால ஹெல்த்தியா இருந்துட்டு தொழிலையும் நல்லபடியா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் பண்ணிட்டு, நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.